மாட்டாங்கனால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எங்கேயாவது கிராமத்துக்கு போறோம் சலாம் சொல்றது சுன்னத்து அப்படின்லாம் சொல்ல வேண்டியது அதை இங்க சொல்லக்கூடாது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நாளுக்கு கிதாபுல் அலைஹி வஸல்லம் முத்தகீன். மிக்க விவசாயிகளுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய மூத்த மதரசா ஆசிரியர்களிலே ஒருவராக நிகழ்ந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அசல் குழந்தை அவர்களே, மன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அசல் குழந்தை அவர்களே, உஸ்தாத்மார்களே, திறமையான மாணவர்களே, நான் முதல்ல எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னு உங்களிடத்துல ஒண்ணு யோசிப்பேன். ஆனா இந்த மாதிரி ரெண்டு பக்கத்திலையும் இவ்வளவு ஆதார நூல்களோட இருந்த பட்டிமன்றம் தான் இந்த பட்டிமன்றமாக தான் தெரியும். நிறைய கிதாபுகள் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் ஏதாவது சொல்லும் போது அது இங்க இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களோன்னு எனக்கு பயம் தொடங்குச்சு. இங்க இருந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா, பெரிய விவசாயத்திற்கு நுழையும் போது சின்ன தயக்கம் இருக்கு எனக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம ஒருத்தர் உஸ்தாது நினைச்சு பார்ப்போம், அவருக்கு மாணவரா இருப்பாரு. ஒருத்தர் மாணவர் நினைச்சு பார்த்துருப்போம், கிடையாது பார்த்தா அதற்கு நாங்கள் உஸ்தாதா இருக்க. அதனால நான் ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன். ஒரு அசரத்துல இருந்து கற்றுக்கிட்டு அவர் வேற ஒரு விஷயத்துக்கு சொன்னாரு, அதை நான் சில இடங்கள்ல கடைபிடிக்கிறது இந்த கொஞ்சம் அவகாசம் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு சிலர் நியாஸ் மோலானான்னு இருந்தாங்க சுத்தமட்டியில, அதுக்கு 94 இஜிமா நடக்கும் பொழுது அப்பதான் நான் சனது பெற்று, அதுக்கு முந்தின வருஷம் சனது பெற்று நான் உஸ்தாதா சேர்ந்து இருக்கிறேன். உஸ்மானியால அங்க இந்த பக்கம் வந்திருந்தாங்க. இந்த ஜமாத் தஸ்லீமுக்கு போற அதை பத்தி கொஞ்சம் சுவையா சொன்னாங்க ஒரு செய்தி. அதை நான் வேற வகையா டேக்கிள் பண்ணிட்டேன். எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க துபாய்க்கு ஜமாத் போயிருந்தோம். நியாஸ் மோலானா சிவம்காரங்க எல்லாம் பெரிய நல்ல விவரமான ஆளு. இங்க திருநெல்வேலியில சுத்தமல்லியில நடந்த இஜிமாவுக்கு முன்னோட்டமாக உலமாக்கள் நடந்த நிகழ்ச்சியில அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம தாவத்து கொடுக்க போகும் பொழுது, தபிஜமாத்தினுடைய அழைப்பு கொடுக்க போகும் பொழுது வித்தியாசமான உணர்வுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, துபாயில நான் அந்த கேம்ப்ல போய் சந்திக்க போனோம். பேச்சுலரா வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்களோ அவங்க எல்லாம் ஒரு கேம்ப்ல 10 பேர் 15 பேர் சேர்ந்து இருப்பாங்க. அதுல குறிப்பா அந்த காலத்துல வியாழக்கிழமை மதியத்திலிருந்து இருந்து லீவு, வெள்ளிக்கிழமை ஃபுல்லா லீவு. இவங்க வெள்ளிக்கிழமை காலையில சந்திக்க போறாங்க. இதுல யாரெல்லாம் கரெக்டா தொழுகிறவங்க கரெக்டா தொழாதவங்க அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அவங்க பேசிக்கிறலாம் அப்படின்னு நினைச்சு அதற்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ரகுபுரா வந்தவர்கிட்ட நான் முசாபா செய்யும் பொழுது நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அந்த ஆள் தொழுகிறாருன்னு அர்த்தம். அவருக்கு நான் கொஞ்சம் ஏற்கனவே தொழுகிறவங்க ரொம்ப பேச மாட்டேன். தொழுகையில ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா அவருக்கு நான் முசாபா செய்யும் பொழுது நீங்க சுபாவம் சொல்லணும். இது ஒரு ஐடியா அதில் சொல்லிக் கொடுத்துருக்கான். அவர் சுபாவம்னா அவர் சரியா தகவல் அவருக்கு அதுக்கு நான் கொஞ்சம் தஸ்கீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஒரு கேம்ல தற்செயலா அன்னைக்கு நிறைய வெளியூர்ல இருந்து ஒரு விருந்துக்கு வந்தாங்க போல தெரியுது. இப்ப 50 பேர் இருந்திருக்காங்க. முறையா கிடைச்சி கொத்தா கிடைச்சிருக்க மாதிரி 50 பேரை ஒரே நேரத்தில் கூப்பிட்டுலாமே. ஆனா அசரத்துக்கு இதுல யாரெல்லாம் சுபாவம் யாரெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு தெரியல. யாருக்கு நியாஸ் மௌலானாக்கு. இப்ப ரகுபர் தயாரா இருக்கிறார், முசாபா செய்யணும். என்ன சொல்லணும்? முசாபா செய்யும்போது ஒண்ணு சொல்லுங்க சுபாவம் அல்லது யாருக்கு எது நீங்க பேசுங்க. இவர் போனவங்க என்ன பண்ணாரு, இந்த ரகுபர்ல சில பேர் ஆர்வம் போராடல, ஒவ்வொருத்தரா செஞ்சு 50 பேரை சேர்ந்து நேரம் ஆகிருந்து உள்ள நுழைஞ்ச உடனே 1 2 3 4 அசரத் இந்த கோர்ஸ் பூரா சுபாவம் கோர்ஸ், இந்த இடத்துல இது போல என்ன கோர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் கோர்ஸ் அப்படின்னு அனுமதிச்சிருக்காரு. அவன் அவங்களுக்கு தெரிவித்தான் அல்ஹம்துலில்லாஹ் கோர்ஸ் என்ன தெரியுங்க அப்படின்னு தெரிவிச்சுட்டான். நான் இப்போ ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன். ஒரு மதரசாக்குள்ள பெரிய மதரசா நுழையிறதா இருந்தா எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க யாரா இருந்தா முதல்ல கூப்பிட்டு அசரத்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அசரத்து நிறைய பேசிடுவேன்.
மாணவர் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் வச்சிருக்கேன். கண்டுபிடிக்க முடியல. இதற்கு நான் சிரமப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். அது பேசாத உடம்பு வச்சுதான் முடிவு பண்ண முடியுமா அன்னைக்கு? அது முடிவு பண்ண முடியாது. யாரும் எந்த விஷயத்தையும் முடிவு பண்ண முடியாது. இந்த புகார் உடம்பு வச்சு முடிவு பண்ணுறாருன்னா அவர் சர்வீஸ்ல எப்படி இருக்கணும் கதையா பார்த்து. இப்ப மதரசாக்கள்ல ஈரோடுல வந்து பேச வரணும்னா எனக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி, அதே நேரத்துல ஒரு சின்ன அச்சம். அதற்கு மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரணும். மாணவர்கள்ட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது சில சமயம் கவனமா இருக்க. நான் அவரோட பாடத்துல ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே வந்தேன். பொது விஷயங்களை இடையில பேசுறது உண்டு. ஒரு செல்விக்கு பேசுறதுக்காக அந்த சென்று 2008 புத்தகம் வந்தாங்க. அதுல ஒரு பையன், திண்டுக்கல் பையன், பாடத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன். பாடல இருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். பாட உறவுக்கு என்ன வந்துடும்? தயிர். தயிரை கரைஞ்சா ஒரு விதத்துல வெண்ணெய். வெண்ணெய் உருக்குனா என்ன வரும்னு கேட்டேன். வெண்ணெய் உருக்குனா நெய் வரும். பாலை உறவுக்குனா என்ன வந்துடும்? தயிர். தயிரை கரைஞ்சாச்சு அப்படின்னா ஒரு பக்கத்துல மோர், ஒரு பக்கத்துல திறந்து கூட வெண்ணெய். வெண்ணெய சரி பண்ணா என்ன வந்துடும்? அதுக்கடுத்து சும்மரம் இருக்கணும். ஆர்வத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன். நெய் வந்து என்ன வரும்னு கேட்டேன். அதான எண்டு. அது கூட ஒண்ணும் கிடையாதுங்களா? திண்டுக்கல் போய் அப்துல் கார் பையன் இருந்தாங்க. நெய்ல இருந்து நல்லா வாசம் வரும். இதாவது சொல்லி தெரிஞ்சுங்களா இல்லையா? அது நீங்க சொல்லணும் போகவே இல்லையா? இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு அதான் சொல்ல வரேன். தெளிவா சொல்லிடுறேன். அந்த பக்கத்துல என்ன பேசினாலும் பரவாயில்ல. இந்த நெய் கதையில எல்லாரும் எழுதிருக்கோம். அது சரியில்லை. நமக்கு தப்பா போயிருவோம். அவ்வளவே இல்லை. நம்ம பிள்ளைங்க பாடத்துல கரெக்டாக பதில் சொல்லலாம் நினைக்கிறீங்க. நான் அல்பியா பரிசு எடுத்தேன். என்னோட ஆரம்ப அனுபவம் இல்லை. என்னோட பையன் எழுதியிருந்தார் பதில். இந்த கேள்விக்கான பதில் அவர் எழுத்துக்கள் நான் புலவோட சொல்றேன். இந்த கேள்விக்கான பதில் 36வது வயசிலே தேடிக்கொள்ளவும் தலைவிக்கு அல்பியா பரிசை கேட்டு ஆளை சொன்ன ஆச்சரியப்படுங்க. நீரும் அவ்வளவு வேண்டுமான ஆள் அந்த பையன். இப்ப ஒரு பெரிய ஆபிசா இருக்கிறாரு. எனக்கு இது பதில் எழுதியிருந்தாரு. நான் அதுக்கு பின்னாடி 36வது பைக்கை தேடுறதுக்கு வந்து அவரை கூப்பிட்டு கேட்டேன். உண்மையிலே 36வது பைக்கில வருந்தானே கேட்டேன். சும்மா அடிச்சு நீங்க ஏதாவது போட்டுவீங்கன்னு தெரியும். அப்பாவையான ஆளுங்க இனியாவது சொல்லிட்டாரு. போட்டுவீங்க மனசுப்படி ஏற்கனவே மருத்துவ 70 பாட்டு போட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வருஷமும் சேர்ந்துட்டேன். சேர்ந்தது. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்கி போடுறாரு. அந்த 20 இப்ப மாணவர்கள் உங்ககிட்ட சொல்றேன். இந்த இருவரின் ஆற்றல் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க முதுமை பதில் சொல்லிருங்க. நான் இங்க இருந்து தொடங்கிடுறேன். அது மாதிரி முதுமையின் அனுபவம் எதை சொன்னாலும் பரவாயில்ல, பதில் சொல்லுங்க. நீ கரெக்டாக சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து நாடும் வீடும் நீங்க ஏதாவது போட்டிருக்கீங்க. எப்படி இருக்குது? முன்னேறணும். முன்னேறினா என்ன செய்யணும் அப்படிங்கிறது எங்க கேள்வி. யாரை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. நீங்க எழுதிக்கூடிய கேள்வி. நாடு முதல்ல எப்படின்னு தெரிஞ்சாதானே 2 பேர்ல யாரை பயன்படுத்தணும்னு தெரிய வேண்டியிருக்கு. நான் சில செய்திகளை வாசிட்டு வந்தேன் இன்னைக்கு. இப்ப நம்ம நாடு வீட்டுக்கு முன்னாடி நாடு நிலைமை எப்படி இருக்குது? 50 ரயில் பெட்டி வந்து ஒரு தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முடிவு பண்ணி டெண்டர் எடுக்கிறாங்க. யாரு நீங்க கொடுங்க, கொட்டேஷன் கொடுங்க. ஒரு கம்பெனி நாங்க 50 ரயில் பெட்டி தயார் பண்ணி தரோம். ஆனா அவங்க நல்ல செய்வாங்கன்னா நல்ல செய்ய மாட்டாங்க தெரியல. அந்த நேரத்தில் இருந்த மினிஸ்டருக்கு அப்பா, நான் ரொம்ப ஆரம்பத்துல சொல்றேன், 50,000 லஞ்சம் பேசியிருக்காங்க. 50,000 லஞ்சம் பேசின உடனே அப்ப 50,000 பெரிய விஷயம். சுதந்திரம் கிடைச்ச ஆரம்பத்துல சொல்றேன். அது அப்படி எழுதியிருக்க அந்த புத்தகத்துல. உடனே இந்த கம்பெனிக்கு
அந்த நாட்டினுடைய ரயில்வே துறை அமைச்சர் இவங்களுக்கு டெண்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டாரு. அப்படி கொடுத்துடலாம். அவன் என்ன பண்றானுவா, அந்த கம்பெனிக்காரன் நாடு எப்படி இருக்குங்கிறது செய்தியை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதை சார்ந்து பேசலாம். அப்படின்னு போட்டிட்டாருங்கிறதுனால முதல் தடவை 28,000 கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு பாக்கி இருக்கு? 50,000 22,000 பாக்கி இருக்கு. அப்படி வந்து எழுதிட்டார பாக்கி வச்சுட்டாங்க. பெரியார் கேட்டிருக்கிறார், மினிஸ்டர் பிஏட்ட கேட்டிருக்கிறாரு, அப்பா அந்த ரயில் பற்றி என்னாச்சுன்னு கேட்டிருக்கிறாரு. ரயில் பிடிக்காரங்க 22,000 திரும்ப கொண்டு வர மாட்டாங்களா, திரும்ப வர மாட்டாங்களான்னு அவருக்கு அப்ரூவல் போட்டோம்னா அந்த ஃபைல் நமக்கு ஒரு ஃபைல் வச்சுட்டு வந்து அப்படிதான் அவங்க கொடுத்துருப்போம். மினிஸ்டர் எவ்வளவுமான ஆளு எழுதும் போது அப்ரூவலுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் வந்து தான் எழுதியிருக்கிறார், மார்ஜின் எழுதியிருக்கிறார். என்ன பண்ணிட்டாரா, அதுக்கு முன்னாடி நாட் அப்படின்னு எழுதிட்டாரு. என்ன வச்சுப்போம், நாட் அப்ரூவல் கிடையாது ஆயிடுச்சு. எழுதி கோப்ப ஃபைல் எழுதி வச்சுட்டு அதுதான் போயிட்டாரு. இந்த செய்தி கீழே மூலமா எழுதிருச்சு. அதை வச்சு ஓடி விட்டாங்க. இது எவ்வளவு தூக்கிட்டு 22,000 கூட 10,000 சேர்த்து வந்திருக்காங்க. சிக்கலாயிரம் கூடாது தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பணத்தை திரட்ட லேட் ஆகிடுச்சு. நீங்க ஏதாவது நாட்டை எழுதிக்கலாம் மினிஸ்டர் கேட்டாரா, இப்ப பணம் ரெடியா இருக்காரு கேட்கிறாரு. பணம் ரெடியா இருக்குது தந்துடலாம். எங்களுக்கு ஒரு சந்தேகம், முன்னாடி வேற நாட்டுன்னு எழுதிட்டீங்களா, இப்போதான் வந்து நம்ம ஒண்ணு எழுதணும்னா எரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, அழிக்கிறது ஈஸி. டைப்ரைட்டிங் மிஷின்ல இருக்கும், அதனால கூட அதை பழகின ஆரம்பத்துல தப்பா அடிச்சா தப்பா அடிச்சது மாதிரிதான் ஒண்ணு சரி பண்ண முடியாது. இப்ப கம்ப்யூட்டர் இருக்கு, சிஸ்டத்தை திருத்தி நம்ம செஞ்சுக்கலாம், எத்தனை நாள் பண்ணிக்கலாம். இப்ப வீட்டர் வேற வந்துச்சு, அதை போடுறது அனுமதி சர்டிபிகேட் கூட ஒயிட் போடலாம். பின்னாடி கொடுத்துருக்காங்க சர்டிபிகேட்ல பெரும்பாலும் ஒயிட் வரக்கூடாது, சர்டிபிகேட்ல கூட அனுமதி கொடுத்துருக்காங்க ஒயிட் போட்டுக்கலாம். அந்த காலத்துல அவனுக்கு என்ன பயனா, இவன் 22,000 வாங்கிக்கிறாரு. ஆனா என்ன எழுதியிருக்காரு, நாட்டை கொடுத்து எழுதியிருக்கிறாரு. அது மெதுவா அந்த கம்பெனியினுடைய பெரிய ஆளு ஜிஎன் கேட்டாரா, நீங்க நாட்டை கொடுத்து எழுதிருக்கீங்களாம, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல, உனக்கு வீட்டு அந்த கவலை, அது யாரு வேலை? அப்படி எழுதினவனும் வேண்டாம், அடுத்து அட்டப்போடு இருந்தவனும் வேண்டாம். இதுல 20,000 வாங்குறீங்களா, கூட ஒரு 10,000 இருக்கு, பரவாயில்ல சைட்ல கொடுத்து சொல்லிட்டு அந்த ஃபைல திரும்ப கொண்டாங்க. ஃபைல வாங்கி என்னடா பண்ண போறான்னு பாத்துக்கிறாரு. ஒரு அப்ரூவலுக்கு முன்னாடி இடம் போட்டிருந்தாரு பார்த்தீங்களா, அதுல நாட்டு எழுதிட்டாரு. நாட்டு எழுதிட்டு அப்ரூவலுக்கு மத்தியில் ஒரு கேப் போட்டிருந்தாரு. அந்த கேப்ல நாட்டுக்கு எடுத்து ஒரு ஈஸி எடுத்தாரு. இப்ப நட்டம் நட்டம் குறிப்பு 2 டாட் வச்சுட்டாரு. குறிப்பு அப்ரூவல் பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நாடு என்ன நிலைமையில இருக்குது, கரெக்டா ரூபா கொடுத்து அப்ரூவல், பாதி அவன் ஒதுக்கிட்டாங்கன்னா நாட்டு அப்ரூவல், நீதியை புரிஞ்சுட்டு இவர் புரிஞ்சுனாருன்னா எழுதியாச்சு. இப்படி புத்திசாலியா நாட்டுல நம்முடைய ஆட்சியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இதை யாரால திருத்த முடியும் அப்படின்னு சொன்னா, திருத்த முடியாதுங்கிறது சகாயம் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் புரியுறாங்க. என்னுடைய 25 வருட சர்வீஸ்ல 27 முறை நான் டிரான்ஸ்பர் ஆகிட்டேன். அதிகபட்சம் 3 வருஷமாவது இருக்கும் ஒரு அதிகாரிங்க. 25 வருஷம் சர்வீஸ்ல வருஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆகிறாலும் கூட 25 டிரான்ஸ்பர் தான் இருக்கணும். சகாய ஐஏஎஸ் டிரான்ஸ்பர் பண்ணி 27 நியாயமா இருக்கணும்னு சொன்னா முடியல. இளமையான அதிகாரி தான் ஆட்களை பயன்படுத்துறாரு, அதுக்கு பின்னாடி ஓரளவுக்கு வயசு வந்துருச்சு, அனுபவத்தையும் பயன்படுத்துறாரு. ஆனா வேற யாரும் இல்லை, அதான் பிரச்சனை. நீங்க ஆகும்னு சொல்ல போறீங்கன்னா ஆகலன்னு அவருக்கு ஆகலன்னு நீங்க ஆகுங்கிற சொல்ல முடியுங்க. யாருக்கு ஆகுங்கிறத கேள்வி, யாரை வச்சு ஆகுது? ஆட்களா அனுபவம் சத்தம் போட்டு வாக்கள் நின்று கூச்சல் போட்டு சரியா நடந்துச்சாரா அப்படின்னு கேட்கிறது. பழைய காலத்துல இப்போலாம் வந்து பேசப்பட்ட அரிசி நம்ம கோரிக்கையெல்லாம் வந்து நீங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம், சரிங்களா தர முடியாதான்னு சொல்லிட்டு. பழைய காலத்துல எனக்கு தெரிஞ்சு சில பேரு சொந்த தாய்மாமா பொண்ணு எனக்கு சரியா தரமாட்டேன் மாட்டு எதுவும் கோரிக்கை வச்சிருக்கோம். தாய்மாமா பொண்ணு பேச்சு வந்ததால சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தாய்மாமா பொண்ணு லவ் பண்ணி விளையாடுச்சு. இப்படி இருக்கு கோரிக்கை எங்க வைக்கிறது, எது வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா வைக்கணும், எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கள் அப்படின்னு கேட்கணும்.
அல்லது முதிர்ச்சியான அனுபவத்தின் மூலம் இதை கேட்கறதா? அதான் நமக்கு தேவை. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. இளைஞர்களை பொறுத்தவரையில ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இளைஞர்களை பார்த்தா பல நேரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 2 வார்த்தை சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு முதுகெலும்புன்னு சொல்லுவாங்களா இல்லையா? முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அது சந்தோஷமா ஏத்துக்கிறது உண்டு. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் சொன்னாரா, முதுகெலும்புனா நீ பின்னாடிதான் இருக்கணும், இங்க வரக்கூடாது, முன்னாடி வந்துடாத அர்த்தமாக கேட்டாங்க. அவனுக்கு எப்படி யோசனை போது பாருங்க. எதுக்கு இதை சொல்ல வர, ஒரு அனுபவம் வெளிப்படணும்னா ஆற்றல் இளமை ஆற்றல் பாய்ச்சல். நான் சில உதாரணங்கள் சொல்றது உண்டு. ஆரம்பத்துல காமரா பேசிடுறேன். உங்க கையில இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துக்கூட அதிகம் போனோம்னா உங்க பாய்ச்சல டச் பண்ணிடக்கூடாதுன்னு யோசிச்சுதான் நாங்க உள்ள போகல. நான் சொல்லிக்கிறேன். ஜென்ரலா சில விஷயத்தை டச் பண்ணிடுறேன். தெரிஞ்சக்கூடிய ஆற்றல் அது திருத்துவதற்கு அல்லது மக்களுடைய பார்வையை தங்கள் பக்கம் திருத்துவது எந்த அளவுக்கு ஒரு செய்திய எப்படி பாக்குறாங்க பாருங்க. இடியப்பம் வந்தவரு அதற்கு கூட கேட்டாரு, இடியப்பம் சாப்பிட்டீங்களா புரோட்டா சாப்பிடுங்களா கேட்டாரு. 2 வாக்கியம் தான் சொல்லிட்டேன். இடியப்பம் கேட்கல. கொஞ்ச நாளைக்கு இடியப்பம் மறந்து போய் இந்த நூடுல்ஸ் ஓடிட்டு இருந்தாங்க. அது மேகி நூடுல்ஸ் ஓடிட்டு, மேகி நூடுல்ஸ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இடையில அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சாப்பிடக்கூடாதுன்னு வந்துச்சு. அப்போ ஒரு பையன் இந்த இளமை எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, சிந்தனை எப்படி இருக்கும் இளைஞருடைய சிந்தனை. ஒரு பையன் எழுதியிருந்தாரு, ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. எங்கன்னா எங்கேயோ பழைய கால புராணத்திலிருந்து எடுத்திருந்தார். தர்மத்தின் வாழ்வுகளை சூழ் கருவும் இறுதியில் தர்மமே எழுதியிருந்தாங்க. இடிய போட்டு காலத்துல டாக்டர் போனீங்கன்னு சொன்னா, நீங்க நைட்ல உங்களுக்கு காய்ச்சலா இருக்கு, 2 இடியப்பம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு முக்கியா முக்கியான்னு கேட்டவங்களா இருக்காங்க. அது வேற விஷயம். 2 இடியப்பம் போட்டு முன்னாடியா சாப்பிடுறது, 2 இடியப்பம் சாப்பிடுறது எழுதியிருந்தாலும் இந்த இளமை எப்படி சிந்திக்குதுங்கிறது சொல்ல வர. இடியப்பத்தின் வாழ்வுகளை நூலும் கவும் இறுதியில் இடியப்பத்தே தெரியும். அப்படி சிந்தனை இடியப்பம் நிற்கிறாங்க. நூடுல்ஸ் வந்துருச்சு போயிடுச்சு. இது மாதிரி யோசித்து மாற்று இளைஞர்கிட்ட இருக்கிறதுக்கு நான் எங்கேயோ பற்றி ஒரு செய்தியை சொல்றேன். இந்த மாதிரி சிந்தனை ஆற்றல் அதான் அனுபவம் முடியவர்கள் இந்த வெளிமனுஷன் இந்த அமைச்சர் அது நல்ல அனுபவம் இருந்தாலும் பாருங்க விவரமா வேலை பார்த்துருக்கு. அப்படி ஒன்று எனக்கு தெரியுது, டாக்டர் ஒன்று எனக்கு தெரியுது, ஒருத்தர் தெரியுது. அனுபவம் சரியான அனுபவம் இல்லை, சரியான அனுபவத்தை எப்படி கொடுக்குறது. வீடு இருக்கு, நாடை பத்தி சொல்லிட்டேன், வீட்டை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்க வச்சுருவோம். வீடு எப்படி வீட்டுக்கு நடந்த 2 பேருக்கும் இன்னைக்கு வீட்டு அங்கீகாரம் இருக்குதாங்க. 2 பேருக்கு அங்கீகாரம் இல்லை. வீட்டுல இருந்தா பெரியவங்களுக்கு இல்ல. 700 வயசு தாண்டவங்க என்ன சொல்றாங்க, நம்மளே சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு பழமொழி வச்சிருக்கோம். சில ஊர்ல யாரையாவது அறிமுகப்படுத்துறதா இருந்தா எப்படி அறிமுகப்படுத்துறோம்? இவர் பாருங்க, நீங்க மேசாக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அறிமுகம் இல்லாத அசல்ட்டா இருந்தா மேசால ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறோம். ஊர்ல வந்தாங்க அவங்க பொருளாதாரம் வந்தாங்க அசல்ட்டா இவங்க மேசா பொருளாதாரம் இப்படி அறிமுகப்படுத்துறோம். சில ஊர்ல போனீங்கன்னா சில வயசாளிகள் நிற்பாங்க. இவருக்கு 90 வயசு ஆச்சு, எங்க ஊர்ல இவருக்கு வயசு கூட்டது அப்படின்னு சொன்னா என்ன பேச மாட்டாங்க, போக மாட்டாங்களா? நம்ம வச்சிருக்கிற வீடு போகுது கமிச்சுட்டாங்க ஆவான்னு சொல்லுது. இப்படின்னு முதுமையை பூரா நம்ம இப்படி அசிங்கமா பேசி ஒதுக்கி வச்சிருக்கிறோம். நம்ம அனுபவத்தை எடுக்கிற மாதிரியே தெரியும். இந்த மாதிரி பேசணும். அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா இவ்வளவு நல்லா இருக்கும். அதனால இவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 11 மணிக்கே பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க. ஓதுவார்களுக்கு நிறைய ஊர்ல இந்த வயசான பேசுங்க, நிறைய ஊர்ல எதையாவது செஞ்சு மோதியார் வேலை கிடைச்சிருந்தது. இவருதான் பண்ணிடுவார் வயசான காலத்துல. நிறைய ஊர்ல பிரச்சனை. ஒரு பக்கத்துல இவங்களுக்கு வீட்டுல மரியாதை இல்லை. வீட்டுல சொல்றாங்க மரியாதை பார்க்க போக வேண்டிய நடக்கிறாங்க. பையன் இளமை அவன் திருச்சிக்கு வர்றான். அவனையும் சொல்றாங்க வர்ற வேகத்துல தாங்க எங்கேயாவது போராடி இறக்கி விடுறாங்க. இப்ப வீடு முன்னேறணும்னா வயசானவர்களை வைக்கவும் தயார் இல்லை. இளைஞர்கள் அவருடைய வேகத்தை கட்டி இவங்களால தாங்கி பெற முடியல. அவனை போக சொல்லி வராங்க, அவனையும் இறக்கி விடுறாங்க. இந்த 2 பேர்ல யாரை வச்சு நம்ம கட்டுறது?
அப்படிங்கிற எனக்கு மூணாவது ஒரு கேள்வி வந்துருச்சு. நீங்க வீட்டுல இருந்தா தானே வீட்டை திருத்த முடியும். நீங்க தான் அதுக்கு பதில் சொல்றது எனக்கு கூட. அதனால வீடும் நாடும் சுதேசம் அடைவதற்கு யாரு காரணம் அல்லது எது காரணம்? இளைஞர்களா அல்லது இளைஞர்களுடைய ஆற்றலா, முதியோர்களா அல்லது முன்னுடைய அனுபவம் வந்து இந்த பக்கத்துல எரியா இருக்காரு, அவருக்கு துணையா சாவலமீது இருக்கிறாரு, சைஃபுல்லா இருக்கிறாரு, முகமது ஷேக் இருக்கிறாரு. இந்த இளமை ஆற்றல். ஆமா ஆமா சரி சொல்லிடுவோம். இந்த பக்கத்துல முதுமை அனுபவத்துல முகமது இப்ராஹிம் இருக்கிறாரு, அப்துல்லா இருக்கிறார், தாகா இருக்கிறார், அஜீக் ரஹ்மான். வேற ஒரு 2 பேர் அணித்தலைவர்கள் பேசியிருக்காங்க. நம்ம எஹியாவும் முகமது இப்ராஹிம். நீங்க அதற்கு சொன்ன மாதிரி எவ்வளவு கேட்கன்னு நினைச்சேன், அவ்வளவு சொல்லிட்டான். 10 நிமிஷம் அவங்க பேசுவாங்க. நீங்க பேசுற 10 நிமிஷம் பேசுங்க, மற்றவங்களும் ஒரு 8 நிமிஷம் பேசிக்கங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து சொல்றதுக்கு இல்லை. பில் அடிப்போம். மன்ற பில் ஊர பில் எல்லா ஊர்லயும் சின்ன பில்லுக்கு மன்ற பில் வச்சிருந்தாங்க. கேட்கவே மாட்டேங்குது. இந்த மனுஷன் நான் இதுவரை 10 பில் அந்த ரொம்ப நாளா மன்ற தலைவரா இருக்கிறேன், கேட்க மாட்டேன். இடையில செக் பண்ணுவோம், அடிக்கலாம் செக் பண்ணுவோமா, அவன் என்ன நினைச்சுக்கிறான், நீங்க செக் பண்ணீங்களா, நீங்க செக்ல பண்ணீங்களா நினைச்சுக்கலாம் சொல்லியா, முடிக்க மாட்டாங்க. முடிச்சது கரெக்டா முடிச்சது. முடிக்கலன்னா அவனுக்கு கேட்கலாம் போட முடியாது. இதெல்லாம் முடிக்கணும். வெளில இருப்போம் அல்லது நடந்த நேரத்தில் சொல்லுவது வெளியில செஞ்சுருவோம். ஒத்துங்கி அல்ஹம்துலில்லா நல்லா பேசுங்க, நல்ல செய்திகளை சொல்லுங்க. உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம். அதனால நான் சும்மா சொல்றேன், ஆரம்பத்தில் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வலியுறுத்திருக்கிறேன். நீங்க எடுத்த செய்திகளை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்ற மாணவர்களுக்கு அதுல இருந்து விஷயம் கிடைக்கட்டும். முதுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதியோர்களுக்கு வெளியே இருக்கிறார் தன்னுடைய அவையில. அதற்கு நிகரா இளைஞர்கள் ரசூல் வச்சிருந்தார். பெரிய பட்டியல் இருக்கு. அந்த அபாதரத்தின் அருபான் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடக்கூடிய 4 அப்துல்லாக்கள் அத்தனை பேரும் பெருமானாருடைய மரண நேரத்துல எல்லாருமே சின்ன வயசு பிள்ளைங்க. அப்துல்லா ரசூலுல்லாஹ் இருக்கட்டும், அப்துல்லா உமரா இருக்கட்டும், அப்துல்லா அப்பாஸா இருக்கட்டும், அப்துல்லா அபூபக்கரா இருக்கட்டும், எல்லாரும் இளையவர்கள். அபாதரத்தில் அருபான் 4 அப்துல்லாக்கள். இந்த இளைஞர்களே ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அவங்களே ரசூலுல்லாஹ் வளர்த்திருந்தாங்க. முதியோர்கள் தன்னுடைய வயதுக்கு நிகரானவர்கள், அதையும் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹ் முதல்ல வச்சிருந்தாங்க. அவங்களுடைய தலைமையில 2 பேரும் ரசூலுல்லாஹ் தான் சமுதாயத்தை வளர்த்திருக்காங்க. இப்ப நாம இப்படி கேட்கிறோம், இதுவோ அதனால கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இங்க போட்டிருக்க வருஷப்படி இளமையின் ஆற்றல் அப்படிங்கிற அணியுடைய தலைவர் முகமது எலியா அவர்களை இப்பொழுது தன்னுடைய அணிக்காக தொடங்குகிறார். சரி 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 கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுக்க சொல்றாங்க. அதனால 8வது நிமிஷத்துல ஒரு பெல் அடிக்கிறோம். அதுக்கடுத்து 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அடிப்படை ஒரு வித்தியாசம் வருமா இல்லையா, அதெல்லாம் ஒரு 2வது நிமிஷம் பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ்.